இப்போ நம்ம பார்க்குறது எல்ஜி 1.5 டன்னு ஸ்ப்ளிட் ஏசி. கஸ்டமர் பிளேஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு. இதில் அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால ஏசியை கழட்டி ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ இதை வந்து மாஸ்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக பார்ட்டாக பிரித்து காயில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் இதே ஏசி வந்து கவர் பண்ணி வாஷ் பண்ணோம். பட் அடுத்த நாளே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, வாட்டர் லீக்கு. ஸோ இந்த வாட்டி கஸ்டமர் வந்து கழட்டி மாஸ்டர் சர்வீஸே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்ட்டாக பிரிச்சாச்சு. இந்த ப்ளோயரோட நிலைமையை பாருங்கள். இந்த ப்ளோயர் கலரே தெரியல, அவ்வளோ டஸ்ட்டு, வெயிட் ஏறிடுச்சு. இது போல் ரெகுலராக ஏசி ஓட்டுற இடமா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாயிரும். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். ஆஃப்டர் கிளீனிங்க்கு அப்புறம் ப்ளோயர் வீல் கலரை பாருங்க. ஆக்சுவலாக முன்னாடி இருந்த வெயிட்ல பாதி தான் இருக்கு ப்ளோயர். அவ்வளோ டஸ்ட் ப்ளோயர் வீல்ல. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண எல்லா பார்ட்ஸுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பேஸ் பிளேட். இண்டோர்ல இருந்து கம்ப்ளீட்டா கழட்டின எல்லா பொருளையுமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு சேம் அவுட்டோர் கண்டென்சர் காயிலுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டோர் ரிமூவ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆயிடுச்சு. ஆஃப்டர் சர்வீசிங் ஏசியோட கூலிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு.